ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபகத் ஃபாசில் நடித்து ரீசெண்டாக தேட்டரில் ரிலீஸ் ஆன ஆவேசம் படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு மலையாள மூவி. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கும். இந்த படம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ், அதுக்கப்புறமா பிரேமலோ, அடுத்து ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப் அந்த படமாக இருக்கட்டும், எல்லா படங்களுக்குமே இங்கே நம்ம ஊரில் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு. அப்படி இந்த மலையாள படங்களில் அப்படி என்னதான் மேஜிக் பண்ணுவாங்களோ தெரியாது, அந்த படத்தை எங்கிட்டு தூக்கி போட்டாலும் அந்த படம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆவேசம் படமும் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இத்தனைக்கும் இந்த படத்தை டப் பண்ணி கூட கொண்டு வரல, அவங்களுடைய ஓன் லாங்குவேஜில் தான் நம்ம ஊரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகியுமே எல்லாருமே இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ஒரு வரவேற்பு இந்த ஆவேசம் படத்துக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லுமே இந்த ஆவேசம் படத்துக்கு வேர்ல்டு வைடு 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வந்திருக்கு. இப்படி மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிற எல்லா படங்களுமே தொடர்ந்து 100 கோடி ரூபாய் அசால்ட்டாக கிராஸ் பண்ணிட்டு போயிருது. ஆனால் இங்கே ரிலீஸ் ஆகிற நம்ம தமிழ் படங்கள் ஒரு 10 கோடி ரூபாயை கிராஸ் பண்ணுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அது கூட வேணாம், நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு படம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடியன்ஸ் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன எந்த ஒரு தமிழ் படமும் 100 கோடி ரூபாயை கலெக்ட் பண்ணதே இல்லை. அப்படி மலையாள சினிமாவை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க யாரெல்லாம் இந்த ஆவேசம் படத்தை பார்த்துருந்தீங்க, உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த ஆவேசம் எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் வீடியோ அவங்க தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடியில் ப்ரீமியர் ஆகிற மாதிரி இந்த ஆவேசம் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் வீடியோ வாங்கியிருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது மே 2nd வீக் அப்படி இல்லைனா மே 3rd வீக் இந்த ஆவேசம் படத்தை அமேசான் பிரைம் வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக ப்ரீமியர் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அஃபீஷியல் அப்டேட்டுமே அமேசான் பிரைம் தரப்புல இருந்து வரும். அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதில் முக்கியமாக அந்த படத்தை அமேசான் பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ணும்போது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 5 லாங்குவேஜில் டப் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் யாருனாச்சும் இந்த ஆவேசம் படத்துடைய தமிழ் டப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் இந்த படம் அமேசான் பிரைம் வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அமேசான் பிரைம் வீடியோ இந்த ஆவேசம் படத்தை எப்போ ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே இந்த ஆவேசம் எல்லா தியேட்டர்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் யாருனாச்சும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.